இன்னைக்கு 5000 மகளிர் உரிமை தொகை இன்னைக்கு 5000 மகளிர் உரிமை தராரு. அது எதுக்கு தராருப்பா? நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம்ல, எங்க பொம்பளைங்களா நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம்லப்பா. எங்களால முடியலப்பா போராடுறதுக்கு. இதுக்கு மேல எங்களால முடியவே முடியல. அவர் இப்போ உரிமை தொகைன்னு சொல்லி கொடுத்துருக்காரு இல்லைங்களா, அந்த தொகை வந்து எங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்து அரசு ஊழியர்களாம். மகளிருக்கு நாங்க 5000 உரிமை தொகை தரோம். நாங்க யாரு? நாங்களும் மகளிர் தானே, எங்களுக்கு கொடுக்கலாம்ல. மகளிர் முதல்ல 1000 ரூபாய் கொடுக்கும்போது அவர் வந்து நாங்கெல்லாம் ஃபார்ம் எடுத்துட்டு போனோம். நீங்க கவர்மெண்ட் ஆளு, உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் நிராகிட்டு. அப்படி இருக்கும்போது இப்ப நாங்கெல்லாம் யாரு? மகளிர் தானே. நான் வந்து அதை வந்து கண்டிக்கிறேன். மகளிர் உரிமை தொகை கொடுத்துருக்காரு. நாங்க மகளிர் கிடையாது, பெண்களும் கிடையாது, மகளிரும் கிடையாது, 3ஆம் பாலினமும் கிடையாது. ஏதோ ஒரு அகதியா 4வது பாலினமும் வந்து உட்காந்துருக்கோம். அவர் எங்களுக்கு வச்சிருக்க பேர் இதுவான்னு எனக்கு தெரியல. விஜய் வந்திருக்காரு, அவர் வந்து இந்த மாதிரி இந்த 5000ங்கிறது எலெக்ஷனுக்கான ஒரு லஞ்சம் தான் அது. அவர் சொன்னது தானேப்பா நாங்க கேட்குறோம். அவங்க வீட்லயும் பொம்பளைங்க இருக்கிறாங்க செய்யறாங்க. அவங்க மனைவி ஒரு பொண்ணு தானே, அவங்க மகள் ஒரு பொண்ணு தானே, நாங்களும் ஒரு பொண்ணு தானே. 11 நாளா நாங்க இந்த வெயில சாவுறப்பா. நாங்க ஒன்றியும் முடியல. எங்களுக்கு அவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்குது. அவர் சொன்னதான் நாங்க கேட்கிறோம், சொல்லாததை நாங்க கேட்கல. அவர் முதலமைச்சர் ஆனா செய்வாருன்னு தான் நாங்க நினைச்சோம். ஆனா அவர் செய்யல. நாங்க இன்னைக்கு வந்து மக்களுங்களாம் இன்னைக்கு வந்து நிக்கிறாங்கன்னா ஒரே காரணம் முதலமைச்சர் தான். நாங்கள் கேட்கும் போது எடப்பாடியார்கிட்ட தான் கேட்டிருந்தோம். அப்போ அந்த ஆட்சி இருந்தப்போ இவர் எதிர்கட்சியாக இருந்தார். இப்போ வந்து சொன்னார், பெரிய மலை முட்டி மோதாதீங்கன்னு. அந்த மலை கூட முட்டி மோதிருந்தா கூட சிறிய ஒளி கொண்டு நாங்கள் உடச்சி எழுந்து அந்த போராட்டத்துல நாங்கள் வெற்றி கண்டோம். ஆனால் இவர் சொன்னது என்ன, நான் வந்து உங்களுக்கு நான் செஞ்சு தரேன், ஒரு விரல் புரட்சி செய்யுங்கன்னு. அவர் சொல்லும் போது அவர் முகம் எங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. ஐயா கலைஞர் அவர்களுடைய முகம் தான் எனக்கு தெரிஞ்சது. நல்ல சேலரி தானே கொடுப்பாங்க, சேலரி நல்ல வருமானம் தானே. எங்களுக்கு அதை தான் சொல்கிறோமே, நாங்கள் நல்ல சேலரி கொடுத்தோன்னா இன்னைக்கு 11வது நாள் இந்த மாதிரி எங்கள் பிள்ளை குட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு தெருவில் வந்து நாங்கள் எப்படி இந்த வெயிலில் போராடிட்டு உக்காந்துருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு விஷயத்துக்கும் போராட்டம் பண்ணி தான் மக்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்றாரு இல்லையா? அப்போ இது வந்து வெல்லும் தமிழ் பெண்கள் இல்ல மக்கள் வந்து இங்க மகிழ்ச்சியா இருக்கான்னு சொல்றாங்க. ஆனா எல்லா இப்ப செவிலியர்கள் மருத்துவர்கள்லாம் போராட்டம் பண்ணிட்டே இருக்காங்க. நீங்களும் போராட்டம் பண்றீங்க. அவங்க பண்ணும்போது அவர் கண்ணு தெரிஞ்சது, எங்க நாங்க பண்ணும்போது அவர் கண்ணு தெரியல. தூக்கிட்டே இருக்காரு, யாரா தட்டி எழுப்புங்க. அமைச்சர் எங்க இருக்காங்கன்னு தெரியல. அப்படி ஒரு அமைச்சர் எங்களுக்காக இருக்காங்களா? எங்க துறைக்கு இருக்காங்களா? எங்களை பாதுகாக்க ஒரு அமைச்சர் இருக்காங்களா? அவங்க ஆமா, அவங்க பெண் தான். நாங்க தான் 4ஆம் பாலினமாச்சே. நாங்க எல்லாருமே பிஎல் அதிகாரி தான். எல்லாருக்குமே ஒரு அதிகாரம் இருக்கு. நாங்க தான் போய் அந்த பூத் ஸ்லிப்பை வீடு விட விநியோகம் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் இவங்களுக்கு ஓட்டு இருக்குன்னு கொடுக்குற வேலையை நாங்க தான் செய்ய போறோம். அந்த ஓட்டு போடுற பட்டன் அழுத்தத்துக்கு சொல்லி கொடுக்கறதும் நாங்க தான். அந்த விரல்ல மை வைக்கிறவங்களும் நாங்க தான். அந்த புரட்சி செய்ய போறவங்களும் நாங்க தான். வெல்லட்டும் வெல்லட்டும் அங்கன்வாடி போராட்டம், வெல்லட்டும் சிறக்கட்டும். அம்மா, இது என்ன போராட்டம்? எத்தனை நாள் நடத்திட்டு இருக்கீங்க? எதுக்காக இந்த ஒரு போராட்டம்? நாங்கள் அனைவரும் அங்கன்வாடி ஊழியர்கள் உதவியாளர்கள். அதாவது 2 வயது முதல் 5 வயது உள்ள குழந்தைகளுக்கு கருவறை முதல் கல்லறை வரை சேவைகள் செய்யக்கூடிய அங்கன்வாடி ஊழியர்கள். நாங்கள் எங்களோட வாழ்வாதார கோரிக்கைக்காக 313 தற்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் ஐயா அவர்கள் தேர்தல் அறிக்கையில் 313 அங்கன்வாடி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்வேன்னு ஒரு கோரிக்கை கொடுத்துருக்காங்க. இப்போ ஆட்சியை நிறைவுக்கு வர காலகட்டத்தினால எங்களோட கோரிக்கையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி இன்றோட 16ஆம் நாள் போராட்டமாக இந்த போராட்ட காலத்தில் உட்காந்துருக்குறோம். அவர் சொன்னது தானேப்பா நாங்க கேட்குறோம். அவங்க வீட்லயும் பொம்பளைங்க இருக்கிறாங்க செய்யறாங்க. அவங்க மனைவி ஒரு பொண்ணு தானே, அவங்க மகள் ஒரு பொண்ணு தானே, நாங்களும் ஒரு பொண்ணு தானே. 11 நாளா நாங்க இந்த வெயில சாவுறப்பா. நாங்க ஒன்றியும் முடியல. எங்களுக்கு அவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்குது. அவர் சொன்னதான் நாங்க கேட்கிறோம், சொல்லாததை நாங்க கேட்கல. அவர் முதலமைச்சர் ஆனா செய்வாருன்னு தான் நாங்க நினைச்சோம். ஆனா அவர் செய்யல. அவங்க அப்பா இருந்ததான் எங்களுக்கு செஞ்சிருப்பாரு. அவர் தான் பெண்களுக்கு எல்லா உரிமையும் வாங்கி கொடுத்தாரு. அவர் தான் எங்களுக்கு சம உரிமை வாங்கி கொடுத்தாரு. பெண்களுக்கு சொத்து இருக்குதுன்னு சொன்னாரு. எல்லாமே அவர் செஞ்சு எங்களுக்கு முதலமைச்சரா அவர் வாங்கி கொடுத்தாரு. இவரு வந்து இப்படி போலீஸ்காரங்களை வச்சு எங்களை ஒரு நாளெல்லாம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இறக்கி போலீஸ் ஸ்டேஷன் பஸ்ல வச்சு சுத்தி 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 எங்களை நாளை பாத்ரூம் போகாம நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டோம்ப்பா. சாப்பாடு இல்லாம நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டோம். 11 நாள் ஆகுது. எங்களை ஒரு வார்த்தை கூப்பிட்டு பேசலாம்ல, பேச மாட்டாங்க. தமிழ்நாடு முழுவதும் இந்த போராட்டம் நடைபெறுகிறது. அங்கன்வாடி சத்துணவு சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் இந்த போராட்டம் நடைபெறுகிறது. நாங்கள் 50 ஆண்டுகளுக்கு மேலே இந்த திட்டம் இருக்குது.
நாங்கள் 30 வருஷம் 35 வருஷம் அங்கன்வாடி ஊழியர்கள் வேலை பார்த்து பணி ஓய்வு பெறுகிறோம். எங்களுக்கான ஊதியம் என்பது வழங்கப்படவில்லை. சிறப்பு காலமுறை ஊதியத்தில் நாங்கள் இன்றைக்கி வாங்கினோம். இன்றைய முதல்வர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது நான் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்குவேன் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி தேர்தல் வாக்குறுதி அந்த அறிக்கை இருக்கு இல்லையா, அதில் 313வது வாக்குறுதியாக அங்கன்வாடி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்வேன், அவர்களுக்கு முறையான ஓய்வூதியம் வழங்கப்படும், அவர்களுக்கு பணிக்குறை வழங்கப்படும் அப்படின்னு சொன்னார். நாங்களும் அவர் சொன்னதை கேட்டு நாங்கள் அவர்கிட்ட போய் பேசணும். அவர் கொஞ்சம் பொறுங்க, எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, கஜானா காலியாக இருக்கிறது, எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு வழங்குவேன் அப்படின்னு. நாங்களும் நம்பினோம். எங்களுடைய நம்பிக்கை, அவர் சொன்னதை நாங்கள் நம்பினோம். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் 4 ஆண்டு காலம் காத்திருந்தோம். தற்போது எலெக்ஷன் வரப்போகுது. இப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எங்ககிட்ட காசு இல்லை, இப்போவும் கஜானா காலியாக தான் இருக்கிறது, அடுத்து நான் ஆட்சிக்கு வருவேன், வந்தவொடனே உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழ் மாநில அங்கன்வாடி மற்றும் பணியாளர் சங்கத்திலிருந்து பேசுகிறேன். நாங்கள் பொதுச் செயலர் டிசி தோழர் அவர் முன்னிலை தான் தலைமையில் நாங்கள் எல்லோரும் இயங்குகிறோம். இன்றைக்கி என் மக்களுங்களாம் இன்றைக்கி நிற்கிறாங்கன்னா ஒரே காரணம் முதலமைச்சர் தான். எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துருந்தாருன்னா நாங்கள் இங்கே நிற்கிறோம். இன்றைக்கி ஒரு நாளாக நாங்கள் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கோம். எந்த ஒரு இதுவும் கடல செவி சாய்க்கல அவர். இப்படியே போனாக்கா ஆனால் நாங்கள் போராட்டம் நீடிக்கும். எங்களுக்கு எந்த தீர்வும் கிடைக்கல. இதை நாங்களாக கேட்டு ஒன்றும் போராட்டத்துக்கு நிற்கல. நாங்கள் கேட்கும்போது எடப்பாடியார்கிட்ட தான் கேட்டிருந்தோம். அப்போ அந்த ஆட்சி இருந்தப்போ இவர் எதிர்க்கட்சியாக இருந்தார். அப்போ சொன்னார், பெரிய மலை முட்டி மோதாதீங்கன்னு. அந்த மலை கூட முட்டி மோதிருந்தா கூட சிறிய ஒளி கொண்டு நாங்கள் உடச்சி எழுஞ்சி அந்த போராட்டத்துலேயே நாங்கள் வெற்றி கண்டுப்போம். ஆனால் இவர் சொன்னது என்ன, நான் உங்களுக்கு நான் செஞ்சு தரேன், ஒரு விரல் புரட்சி செய்யுங்கன்னு. அவர் சொல்லும் போது அவர் முகம் எங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. ஐயா கலைஞர் அவர்களுடைய முகம் தான் எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா அவர் ஒரு பெண்களை ரொம்ப மதித்தவர். விதவன் கூப்பிடக்கூடாது, விதவைக்கு பொட்டு இல்லை, கைம்பெண் என்றால் 2 பொட்டு இருக்குது அப்படின்னு பெண்களுக்கு விதவிக்கே பொட்டு வைத்து அழகு பார்த்த ஒரு தந்தையுடைய மகன். அவர் சொன்னதை செய்வார் என்று நம்பி தான் நாங்கள் அத்தனை பேருமே ஒரு விரல் புரட்சி செய்து நாங்கள் ஓட்டு போட்டு அவர் அந்த சிம்மாசனத்தில் உட்கார வச்சுருக்கோம். அந்த சிம்மாசனம் அவருக்கு இப்போ வேண்டான்னு நினைக்கிறாரான்னு தெரியல. இல்லை, நாங்கள் இத்தனை பேருமே பெண்களாக என்றும் அவருக்கு தெரியலையா என்னன்னு தெரியல. பெண்கள் எல்லாருக்கும் சம உரிமை இருக்குது, நாங்கள் உரிமை தொகை தரோம், எல்லாமே செய்கிறோம். அப்போனா நாங்கன்னா யார்? நாங்களாம் பெண்கள் இல்லையா? தேர்தல் அறிக்கையின் போது இவர் என்ன சொன்னார், 313 எங்களை எல்லாரையுமே பணி நிரந்தரம் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் நடக்கலை. நாங்களும் 5 ஆண்டுகளாக காத்திருந்து பார்த்துட்டோம். இது வரைக்கும் ஒரு தகவலுமே வரல. லாஸ்ட்டாக அவர் அறிவிப்பார்னு நாங்கள் காத்திருந்தோம். வராததால் தான் இப்போ நாங்கள் 11 நாட்களாக இந்த வெயிலில் இருந்து நாங்கள் போராடுறோம். எல்லாருக்கும் ஒரு சகோதரன் அப்படின்னு அவர் சொன்னார். இத்தனை சகோதரிகளோட கண்ணீர் அவருக்கு கேட்கலையே, அதுதான் எங்களுக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. நிறைய இடத்துல காலி பணியிடம், எல்லாமே 2 வேலை பளு, எல்லாருமே 2 சென்டர்ஸ் சேர்த்து பார்க்குறாங்க. உதவியாளரோட வேலையை டீச்சர்ஸ் சேர்த்து பார்க்குறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. 2 வயசுள்ள ஒரு குழந்தைங்கள பாதுகாப்பாக பார்த்துருந்து இவ்வளோ தூரம் அனுப்புகிறோம். நாங்கள் ஒரு மாற்றாந்தாய்க்கு சமம்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாற்றாந்தாய்களோட கஷ்டத்தை யார் பார்க்கறது சொல்லுங்கள்? இந்த அரசாங்கம் கவனிக்கலன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? பேசாமல் இன்னைக்கு 5000 மகளிர் உரிமை தொகை 5000 மகளிர் உரிமை தராரு. அது எதுக்கு தராருப்பா? நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம்ல, எங்கள் பொம்பளைங்களாம் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம்லப்பா, எங்களால் முடியலப்பா போராடுறதுக்கு. இதுக்கு மேலே எங்களால் முடியவே முடியல. எங்களுக்கு வருத்தமாக இருக்குதுப்பா. நாங்கள் எவ்வளோ வேலை செய்கிறோம். சின்ன பிள்ளைப்பா, அது பிறந்து 2 வயசு ஆகுது. எங்ககிட்ட கூப்பிட்டு வந்து விட்றாங்க. அதை சமாதானப்படுத்தி நாங்கள் 4 மணி வரையும் அதை வச்சுருந்து பாதுகாத்து விட்றப்பா. நாங்கள் தானேப்பா ஃபஸ்ட்டு கர்ப்பிணி எங்கள் கிட்ட வராங்க, நாங்கள் தானே மாவு கொடுக்குறோம் அவங்களுக்கு. அந்த குழந்தைய நாங்கள் ஆரோக்கியமாக வளர்த்து இந்த உலகத்துக்கு கொடுக்குறோம்ப்பா. ஏன்ப்பா அவருக்கு புரிய மாட்டேங்குது? நாங்கள் முக்கியத்துவம்னு அவர் ஏன் நினைக்க மாட்டேங்கிறாரு? போலியோ சொட்டு மருந்து நாங்கள் தான் போடுறோம், எஸ்ஐஆர் வேலை நாங்கள் தான் பார்க்குறோம், எல்லா வேலையும் எங்கள் தலையில் தானே கொடுக்குறாங்க. ஏன் எங்களை மதிக்க மாட்டேங்கிறாரு? எங்களை ஏன் ஒரு மனுஷன் நினைக்க மாட்டேங்கிறாரு? நாங்களும் பெண்கள் தானே, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுப்பா. இந்த தரை போட விட மாட்டாங்க, பாத்ரூம் விட மாட்டாங்க. அங்கே எப்படிப்பா நாங்கள் இருக்கிறது? எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. யாராவது உயிரிழப்பு வந்துருமான்னு பயமா இருக்குப்பா எங்களுக்கு. எங்களோட திட்டம் பார்த்திங்கன்னா சமூக நலத்துறையில் நாங்கள் பணியாற்றுறோம். எங்களோட திட்டம் முழுக்க பெண்கள் மட்டுமே செயல்படக்கூடிய ஒரு திட்டம். ஆனால் எங்களுக்கு அவர் இப்போ உரிமை தொகைன்னு சொல்லி கொடுத்துருக்காரு இல்லைங்களா, அந்த தொகை எங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. ஏன்னா நாங்கள் அது கீழே வரமாட்டோமா. நாங்கள் அரசு ஊழியர்களாம். ஆனால் அரசு ஊழியர் சம்மந்தப்பட்ட ஏதாவது வந்ததுன்னா அப்போ நாங்கள் போய் கேட்டோன்னா, நீங்கள் அரசு ஊழியர் இல்லை, நீங்களாம் திட்டப்பணியாளர்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. எங்களை முழுக்க ஏமாற்றும் விதமாக இது இருந்தால் இது போய் கேட்டோன்னா அது இருந்தால் இது போய் கேட்டோன்னா அது.
கலைஞர் காப்பீட்டு திட்டம் கூட எங்களுக்கு மருத்துவ காப்பீடு திட்டம் கூட எங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. ஏன்னா நாங்கள் அரசு ஊழியர் அப்படின்றதுனால எங்களுக்கு அந்த மருத்துவ வசதி கூட எங்களுக்கு கிடையாது. நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். தமிழகம் முழுவதும் இந்த திட்டத்தில் 1,04,000 பேர் இருக்கணும். ஆனால் 87,000 பேர் தான் இருக்கும். ஒரு 25,000க்கு மேலே காலி பணியிடம் உள்ளது. அந்த பணியையும் சேர்த்து நாங்கள் இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எஸ்ஐஆர் பணி நாங்கள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். 2 மாதமாக எவ்வளோ மன உளைச்சலுக்கு நடுவில் எங்கள் பணி, எங்கள் சொந்த பணி, அதை தாண்டி இந்த பணி நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போது முதல்வர் இன்றைக்கி அறிவிச்சிருக்கிறார், மகளிர் உரிமை தொகை 5,000 வரவேற்கிறோம். எல்லாருக்கும் கொடுக்குறாரு, சந்தோஷம். ஒரு அப்பாவாக அண்ணனாக கொடுக்கிறேன் என்று சொல்லுவோம். நாங்கள் எல்லாம் பெண்கள், தமிழகம் முழுவதும் உள்ள இப்போ நாங்கள் இருக்கிற 87,000 பேரும் அங்கன்வாடி ஊழியர்களும் பெண்கள். சத்துணவுல இன்னைக்கு பெண்கள் தான் இருக்கிறாங்க. மொத்தமாக கூட்டி பார்த்தா கூட 1 லட்சம் 1.5 2 லட்சம் கூட வச்சுக்கோங்க, அவ்வளோ பெண்கள் தான். 1,34,00,000 பேருக்கு 5,000 கொடுத்த இந்த முதல்வர் 2,30,000 பேர் 50,000 பேர் இருக்கக்கூடிய இந்த திட்டத்தில் பணி செய்யக்கூடிய பெண்களுக்கு ஏன் அந்த தொகையை வழங்கவில்லை? இதுதான் எங்களுக்கு. நாங்களும் பெண்கள் தானே, எங்களுக்கு நாங்கள் 10 நாளாக போராடிக்கிட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கிறாரு. அது எப்படி ஒரு முதல்வர் வந்து தமிழ்நாட்டில் நடக்கிறது, நாங்கள் ஆந்திராவில் இருக்கோம், கர்நாடகாவில் இருக்கோமா, தமிழ்நாட்டில் தானே இருக்கோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் 10 நாளாக போராடி கொண்டு இருக்கும் போது எப்படி முதல்வர் அவர்கள் பார்க்காமல் இருக்க முடியும்? அப்போ பார்த்து விட்டு ஏன் மௌனம் சாதிக்கிறார்? பெண்கள் தலை நிமிர்ந்து நிற்போம். நாங்கள் ஊட்டச்சத்து இந்த குழந்தைகளுக்கு 2 to 5 வயது குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து உணவளித்து அவர்களை பாதுகாத்து சுகாதாரம், அவர்களுக்கான தடுப்பூசி, சுகாதாரம் அத்தனையும் பார்க்குறோம். கல்வி கொடுக்குறோம், பாதுகாப்பு 9 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் பாதுகாப்பு, இத்தனை கொடுக்கக்கூடிய பெண்கள் நாங்கள். நிறைய சிறுபான்மையினர்லாம் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, தனி பெண்கள் இருக்காங்க, கனவுலாம் கைவிடப்பட்டவங்க நிறையா இருக்காங்க. மகளிருக்கு நாங்கள் 5,000 உரிமை தொகை. அப்போ நாங்கள் யார்? நாங்களும் மகளிர் தானே. இப்போ எங்களுக்கு கொடுக்கலாம்ல. மகளிர் முதல்ல 1,000 கொடுக்கும்போது அவர் வந்து நாங்கள்லாம் ஃபார்ம் எடுத்துகிட்டு போனோம். நீங்கள் கவர்மெண்ட் ஆளு, உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் நிராகிட்டார். அப்படி இருக்கும்போது இப்போ நாங்கள்லாம் யார்? மகளிர் தானே. நான் வந்து அதை வந்து கண்டிக்கிறேன். அது வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் எல்லாரும் அப்போ நாங்கள் மட்டும் ஓட்டு போடலையா? எங்களை நிரந்தரம் ஆக்கினாதான், எங்களை வந்து நிரந்தர பணியாளர் ஆக்கி எங்களை செயல்படுத்தினாதான் நாங்கள் அனைவரும் ஓட்டு போடுவோம். இல்லைன்னா ஒரு விரல் புரட்சி நடத்துவோம். மகளிர் உரிமை தொகை கொடுத்துருக்காரு. நாங்கள் மகளிர் கிடையாது, பெண்களும் கிடையாது, மகளிரும் கிடையாது, 3ஆம் பாலினமும் கிடையாது. ஏதோ ஒரு அகதியாக 4ஆவது பாலினமும் வந்து உட்காந்துருக்கோம். அவர் எங்களுக்கு வச்சிருக்க பேர் இதுவான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இவர் சொல்லும் போது இவருடைய முகத்தை பார்த்தோ இவருடைய வார்த்தையை நம்பியோ கிடையாது. அவருடைய மகன் கலைஞர், அவருடைய மகன் முத்துவேல் கருணாநிதியுடைய மகன். அவர் சொன்னால் செய்வார், கலைஞர் அவர் சொன்னால் செய்வார். தந்தை செஞ்சார், செய்யாதெல்லாம் கிடையாது. அவருடைய வார்த்தையை நம்பி அவருடைய மகனாச்சே இவர் செய்வார், அவருடைய பிள்ளையாச்சே கண்டிப்பாக இவர் செய்வார் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் அத்தனை பேருமே ஒரு விரல் புரட்சி செஞ்சோம். நாங்கள் அத்தனை பேருமே அங்கன்வாடியை மூடிட்டு 11 நாளாக வேலை இல்லாமல் உட்காந்து இந்த இடத்துல உட்காந்துருக்கோம். யாரோ ஒரு சிலர் திறந்தாங்க, யாரோ ஒரு சிலர்லாம் திறக்கலை. திறக்க வைக்கிறாங்க அதிகாரிங்க, திறக்க வைக்கிறாங்க. நாங்கள் யாருமே போய் திறக்கலை, அங்கன்வாடியும் திறக்கலை, பிள்ளைங்களுக்கு உணவு கொடுக்கல. எங்களுடைய பேரண்ட்லாம் கேட்குறாங்க, எப்போ வந்து பால்வாடி திறப்பீங்க? என் குழந்தை கேட்குது, குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுது, நாங்கள் வேலைக்கு போகலான்னு. எங்களுடைய வாழ்வாதாரத்தை இழக்கிறது இல்லாமல் எங்களுடைய பயனாளிகளுடைய வாழ்வாதாரத்தையும் இழந்து அவங்க பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு அவங்க வீட்டில் தான் இருக்கிறாங்க. அவருடைய கட்சிக்கு தான் ஆதரவு தேடுறாரு, மகளிரோட ஆதரவை தேடுறாரு. அப்போ நாங்கள் மகளிர் இல்லையா? இவர் என்ன சொன்னார்? ஆட்சிக்கு வரும்போது எல்லா மகளிருக்கும் 1000 ரூபாய் உதவித்தொகைன்னு சொன்னார். அப்போ நாங்கள் மகளிர் இல்லையா? இதுக்கு அவர் பதில் சொல்லணும். அரசு பணியாளர்னு சொல்கிறாங்க, அதனால தான் நாங்கள் பணி நிரந்தரம் கேட்குறோம். இவர் சொல்லாத ஒரு விஷயத்த நாங்கள் முன்னாடி வைக்கவே கிடையாது. எங்களோட கோரிக்கை என்ன? நீங்கள் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த 313 பணி நிரந்தரம், அதை மட்டும் எங்களுக்கு கொடுங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். 5000 தரது அரசு ஊழியர்னு எல்லாம் சொல்கிறதெல்லாம் வந்து சும்மா கதை. இதுவரை எங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கூட வந்தது கிடையாது. அந்த 5000 எதுக்காக போட்டாரு? கோடை வெயில். இப்போ மட்டும் தான் வெயில் தெரியுது அவருக்கு, இத்தனை வருஷமா தெரியல வெயில். எல்லாரோட வாழ்வாதாரத்தையும் இவர் கையில வச்சுட்டு அராஜகம் பண்ற மாதிரி தெரியுது. ஏதாவது ஒரு கட்சிக்காரங்க வந்து பார்த்துருக்காங்களா இது வரையும்? இல்ல இதுதான் எங்க ஆபீஸ், இது உள்ள எங்களை பாத்ரூம் விட்டுருக்காங்களா? எதுவுமே கிடையாது.
எங்களோட கஷ்டம்லாம் வந்து ஒரு நிழலுக்கு நாங்கள் ஒதுங்குறதுக்கு ஒரு இது போட்டு வச்சுருக்காங்களா, ஒரு பந்தல். எங்களோட யூனிஃபார்ம் இப்படி பறக்க வச்சுருக்கோம். குறிக்காரங்க கூட்டம் மாதிரி தான் நாங்கள் இருக்கிறோம். அவங்களுக்கு என்ன பதிலடி கொடுக்கலான்னு இருக்கீங்க? இப்போ இந்த மாதிரி தொடர்ந்து கண்டுக்கவே இல்லைன்னா நமக்கு போராட்ட அவர் என்ன முடிவு நினைக்கிறாருன்னா, இப்படியே இருந்து இவங்க சாவட்டோம்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. தொடர்ந்து போராட்டம் தான் எங்களுக்கு இது. அவர் பண்ணுற வரையும் இருக்கும் தான். அவர் 17ஆம் தேதி ஏதோ வாக்குறுதி கொடுக்குறாரோ இல்லையோ தெரியாது. ஆனால் இது எங்களோடது தொடர்ந்து இருக்கும். நல்ல சேலரி தானே கொடுப்பாங்க, சேலரி நல்ல வருமானம் தானே கொடுப்பாங்க. எங்களுக்கு அதை தான் சொல்கிறோமே, நாங்கள் நல்ல சேலரி கொடுத்தோன்னா இன்றைக்கி 11ஆவது நாள் இந்த மாதிரி எங்கள் பிள்ளை குட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு தெருவில் வந்து நாங்கள் இப்படி இந்த வெயிலில் போராடிட்டு உக்காண்டிருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது எங்களோட தமிழ்நாடு முழுதும் இருக்கக்கூடிய அனைத்து அங்கன்வாடி மையங்களுக்கும் இதுதான் தலைமையிடம். இங்கே தான் எங்களோட இயக்குனர் இருக்காங்க. நாங்கள் ஆயிரக்கணக்கான பெண்கள் இன்னையோட 11ஆவது நாள் இந்த போராட்ட காலத்தில் நாங்கள் இருக்கோம். எங்களுக்கான ஒரு கழிப்பிட வசதிக்கு அனுமதிக்கிறதுக்கு கூட எங்களோட இயக்குனர் அவர்களுக்கு இரக்கம் வரவில்லை. அந்த ஒரு இதுவே இல்லாமல் தான் 11ஆவது நாளும் எங்களோட எதிர்ப்பை தெரிவிக்கிற விதமாக நாங்களும் இருந்தாலும் பரவாயில்லன்னு போராடிட்டு இருக்கிறோம். இந்த போராட்டத்தை எந்த அரசும் கண்டுக்கலாம். நீங்க அடுத்த நடவடிக்கை என்ன பண்ணுவீங்க? ஏதாவது உயிரிழப்பு வந்துருமான்னு எங்களுக்கு பயமா இருப்பா. எங்க சகோதரிக்கு ஏதாவது ஆயிடுமான்னு பயமா இருக்கு. சாயங்காலம் காலைல கூட ஒருத்தர் பயக்க போட்டு விழுந்தாங்கப்பா. யாருக்கும் எதுவும் ஆயிடுமோ, எங்களுக்கு ஒருத்தர் யாரையாவது இழந்துருமோன்னு பயமா இருக்குப்பா. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. இந்த அரசு ரொம்ப ரொம்ப எங்க துறையில இருக்கிறாங்களப்பா அதிகாரி, அவங்க ஒரு பெண்ணு தானே, அவங்க கூப்பிட்டு எங்களுக்கான ஒரு முயற்சி எடுக்கலாம் இல்லையா? அவங்களும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறோம்ப்பா நாங்க. இந்த அரசாங்கம் இதுக்கு என்னதான் தீர்வு வச்சிருக்காங்கன்னு தெரியல. இல்லை எல்லாரும் எங்களுக்கு ஏதாவது ஆயிடணும்னு நினைக்கிறாங்களா, அதுவும் எங்களுக்கு புரியலப்பா. என்ன நடக்குதுன்னு தெரியல. நாங்க தினமும் வரோம், தினமும் காலிலேருந்து உட்காடுறோம்ப்பா. சாயங்காலத்துக்கு மேல போலீஸ்காரங்க உட்கார விட மாட்டாங்க. எல்லா ஊர்லயும் உட்காடுறாங்க. எல்லா ஊர்லயும் பந்தல் போட்டிருக்காங்க. எல்லா பெண்களும் சமைச்சு சாப்பிட்றாங்க. எங்களுக்கு இங்க எதுவுமே விட மாட்டேங்கிறாங்க. இந்த இடத்துல மட்டும்தான் இப்படி பண்றாங்க. எங்களை உட்காரலன்னா உட்கார விட மாட்டாங்கப்பா. இப்படிலாம் வந்து நிறைய இதெல்லாம் போட்டுருக்காங்க. இது வந்து ஃபுல்லா போட்டு அப்படியே அடைக்கிறாங்கப்பா. இந்த பேரிகார்ட்லாம் போட்டு அப்படியே அடைக்கிறாங்க. இப்போ பெண்களுடைய ஆதரவுலாம் திமுக தான் இருக்குங்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? நாங்கள் ஆதரிக்கலையே, இது வரைக்கும் நாங்கள் ஆதரிக்கல. கொடுத்தா தான் ஆதரிப்போம். கொடுத்தா கூட ஆதரிக்கிறோமா இல்லையான்னு நாங்கள் டிசைட் பண்ணி தான் முடிவெடுப்போம். இப்போ ஒரு விஷயத்துக்கும் போராட்டம் பண்ணி தான் மக்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்றாரு இல்லையா? அப்போ இது வந்து வெல்லும் தமிழ் பெண்கள் இல்லை மக்கள் வந்து இங்கே மகிழ்ச்சியாக இருக்கான்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ செவிலியர்கள் மருத்துவர்கள்லாம் போராட்டம் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ நீங்களும் போராட்டம் பண்ணுறீங்க. அவங்க பண்ணும்போது அவர் கண்ணு தெரிஞ்சுது. நாங்கள் பண்ணும்போது அவர் கண்ணு தெரியல. தூக்கிட்டே இருக்காரு. யாருன்னா தட்டி எழுப்புங்க. என்னப்பா சொல்கிறீங்க? அவருக்கு இன்னும் தூக்கம் தெரியல. நீங்கள் தட்டி எழுப்புங்க. அவர் வந்து உண்மையிலே நாங்கள் இதுவரையும் ஓட்டுன்னு ஆரம்பிச்சு இதுவரையும் சூரிய கட்சிக்கு தான் போட்டோம். இதே இடத்துல அவங்க அப்பா இருந்தால் அவங்க சொன்ன மாதிரி பண்ணிருப்பாரு. இவருக்கு ஏன் மனசு கல்லா இருக்குன்னு தான் எங்களுக்கு தெரியும். இனிமே உங்க ஆதரவு யாருக்கு இருக்கும் நினைக்கிறீங்க? அது இவர் நடந்துக்கிற முறையை பொறுத்து தான் இருக்கு. இனிமே இவர் வருவாரா வரமாட்டாரான்றது. ஏன்னா எனக்கு எப்பவுமே சூரியன் கட்சி தான். ஆனால் இந்த நிலையில இந்த வெயிலில் நாங்கள் படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்தா கொஞ்சம் யோசிக்கணும். வேற யாருன்னா வருவாங்களா வரமாட்டாங்களான்றதை இவர் கொடுக்குற முடிவுல தான் இருக்கு. ஆனா மக்கள் எங்களோட ஆட்சி நல்லா தான் இருக்குன்னு சொல்றாரு. இவரோட ஆட்சி நல்லா இருக்குன்னா அப்போ ஏன் எங்களுக்கு இந்த குறை இருக்கு? ஒன்று நல்லா இருக்குன்னு நம்ம சொல்கிறோன்னா என்ன, குறைகளே இல்லாமல் நிறைகள் இருக்கிறது மட்டும்தான் நல்லா இருக்குது. அப்போ இந்த குறை எங்கேருந்து வந்தது? இவர் சொன்னது தான் நாங்கள் கேட்குறோம். புதுசாக ஒன்று உருவாக்கி நாங்கள் கேட்கல. எங்களோட தேவைகளில் இவர் கொடுத்த வாக்குறுதி என்ன, அதை மட்டும் எங்களுக்கு நிறைவேற்றி கொடுங்க. ஒரே கோரிக்கை தற்போதைக்கு இருக்கிறது எங்களுக்கு பணி நிரந்தரம் மட்டும்தான். அதை மட்டுமே எங்களுக்கு நிறைவேற்றி கொடுங்க. அதை கொடுத்தீங்கன்னா எல்லாமே எங்களுக்கு நல்லா இருக்கும். பல பெண்களுடைய வாழ்வாதாரம் இந்த சம்பளத்தில் நல்லா இல்லை. இதில் இருக்கிறது ஃபுல்லாக விதவை பெண்கள், கணவனார் கைவிடப்பட்டவர், இப்படி இருக்க ஆதரவற்ற பெண்கள், இப்படி தான் நாங்கள் வேலை பார்க்குறோம். இவங்க இந்த 12,000 13,000 சம்பளத்தில் இன்றைக்கி இருக்க நிலைமையில் உதவியாளருக்கு 6,000 7,000. இதில் நீங்கள் வாடகை கட்டுவீங்களா, சாப்பிடுவீங்களா, பிள்ளைங்களை படிக்க வைப்பீங்களா, எப்படி அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்போ மகளிருக்கு ஒரு சுதந்திரமான ஒரு நல்ல வாழ்க்கை அமைக்க முடியலன்னா இது என்ன அரசாங்கம் சொல்லுங்கள்? ஃபுல்லாக இதில் பெண்கள் தான் இருக்கும் இந்த துறையில். இவங்களுடைய கண்ணீரை துடைக்க முடியாத இவர் ஒரு சகோதரன் எப்படி சொல்ல முடியும் எங்களை? இப்போ மகளிர் உரிமத்தை நீங்க அரசு ஊழியர்கள் இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா? இப்போ நீங்க அரசு ஊழியரா திட்டப்பணியாளர் நீங்க யார் தான்? அதுதான் எங்களுக்கே தெரியல. பகுதி நேர ஊதியனா எங்களை 2 மணி வரைக்கும் வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. நாங்க எங்கேயாவது போய் வேற வேலை தேடி ஒரு 10,000 ரூபாய் கூட சேர்ந்து ஈட்டிக்கிறோம். எங்களை ஏன் 4 மணி வரைக்கும் உட்கார வச்சு அதுக்கு மேலே மிட் நைட்லேயே ஏதாவது ஒரு கணக்கு கேட்குறீங்க? 8 மணியாக இருந்தாலும் கணக்கு சொல்கிறோம், 9 மணியாக இருந்தாலும் ரிப்போர்ட் கொடுக்குறோம். எந்த ரிப்போர்ட் கேட்டாலும் 10 மணி 11 மணினா கொடுக்குறோம். எங்களை எதுக்கு நீங்கள் வந்து மருத்துவத்தோடு எங்களை சேர்க்குறீங்க? எங்களை எதுக்கு அந்த வேலையை செய்ய சொல்கிறீங்க? விஹெச்என் வேலையை எங்களை செய்ய சொல்கிறீங்க? அங்கன்வாடி வேலை மட்டும் செஞ்சுட்டு போகிறோம். அமைச்சர் எங்க இருக்காங்கன்னு தெரியல. அப்படி ஒரு அமைச்சர் எங்களுக்காக இருக்காங்களா? எங்க துறைக்கு இருக்காங்களா? எங்களை பாதுகாக்க ஒரு அமைச்சர் இருக்காங்களா? அவங்க ஆமா, அவங்க பெண் தான். நாங்க தான் 4ஆம் பாலினமாச்சே.
நாங்கள் தான் பெண்ணும் கிடையாது, மகளிரும் கிடையாது, எந்த உரிமையும் எங்களுக்கு கிடையாது. 3ஆம் பாலினமும் கிடையாது, மகளிரும் கிடையாது, பெண்களும் கிடையாது. ஏதோ அகதிகளா 4ஆம் பாலினமாக வந்து உக்காண்டிருக்கோம். எங்களுக்கு யார் மூலியமாவது கருணையோடு எங்களுடைய போராட்டத்தை வெற்றியடை செஞ்சால் போதும். நாங்கள் ஒன்றும் வந்து 50,000 சம்பளம் வாங்கிட்டு கூட ஒரு 10,000 கொடுங்க நாங்கள் கேட்கல. நாங்கள் வாங்குற சம்பளம் 10,000 பத்தலை, வாடகையே 10,000 போகுது. எதை வச்சு சாப்பிடுவோம்? வேலைக்கு எடுக்கும் போதே கைம்பெண் தான் வேலைக்கு வேணும். இப்போ இந்த திமுக ஆட்சியில எல்லாரும் போராடுறாங்க, செவிலியர்கள், மருத்துவர்கள், ஆசிரியர்கள், இப்படி எல்லாமே போராட்டம் பண்ணியே செய்யறாங்கல்ல. இப்போ நல்லாட்சி நடக்குதுன்னு நாங்க சொல்றாங்க. போராட்டத்துக்காக வந்து நிக்கலப்பா. அவர் சொன்னாரு, நீங்க அந்த கட்சியில கேட்க வாக்குறுதியை நிறைவேற்றினா போதும். நாங்க வந்து உங்ககிட்ட நாங்களா வந்து ஓடி வந்து நீங்க எனக்கு செய்யுங்கன்னு கேட்கலையே. நீங்க அன்னைக்கு என்ன சொன்னீங்க? நீங்க ஒரு விரல் புரட்சி செய்யுங்க, கண்டிப்பா உங்களை நான் வந்து அரசு ஊழியராக்குறேன், உங்களுக்கு முறையான ஓய்வூதியமும் முறையான ஊதியமும் கொடுக்குறேன்னு சொன்னாரு. நாங்க முறையான ஊதியம் என்ன கேட்குறோம்? 19,500 ரூபாய் உதவியாளர் பணியாளருக்கும் உதவியாளருக்கு 15,500 ரூபாய் கேட்குறோம். அதுவே காலமுறை ஊதியம் கேட்குறோம். அதுவே தர முடியலன்னா நாங்கள் என்ன கேட்குறது? நாங்கன்னா ரயில்வேக்கு குவார்டர்ஸ் கட்டி கொடுக்குற மாதிரி எல்லாம் அங்கன்வாடிக்கும் குவார்டர்ஸ் கட்டி கொடுங்க, ஈபிக்கு குவார்டர்ஸ் கட்டி கொடுக்குற மாதிரி எங்களுக்கு குவார்டர்ஸ் கட்டி கொடுங்க, போலீஸ்காரங்களுக்கு குவார்டர்ஸ் கட்டி கொடுக்குற மாதிரி தங்கத்துக்கு வீடு இல்லை குவார்டர்ஸ் கட்டி கொடுங்கன்னு கேட்குறோம். இல்லை, ஈபியில் வேலை செய்கிறவங்க போய் அரிசி வாங்கினா 70 ரூபா, நீங்களாம் ரொம்ப சம்பளம் கம்மியாக வாங்குறீங்க, அரிசி வாங்க உங்களுக்கு 10 ரூபான்னு எங்களுக்கு தரப்போகிறாங்க. எங்களுக்கும் அதே 70 ரூபா தான் அரிசி, எங்களுக்கும் அதே தான் 25 ரூபா தான் தக்காளி, எங்களுக்கும் அதே தான் 30 ரூபா தான் தக்காளியும் வெங்காயமும் எல்லாருக்கும் என்னவோ அதுதான். 10,000 ரூபாய் சம்பளத்தை வாங்கி நான் 8,000 ரூபாய் வாடகை கொடுத்துட்டு நான் போய் 1 கிலோ அரிசியை வாங்கி ஒரு நாள் சாப்பிட்டுட்டு மறுநாள் பட்னி கிடக்கவா? நான் நல்லா இருந்தால் தானே என் சமுதாயத்தை உருவாக்கி கொடுக்க முடியும். நாங்கள் யாரை உருவாக்கி தரோம்? வளரும் சமுதாயத்தை உருவாக்கி தரோம். ஒரு கர்ப்பிணியிலேருந்து அந்த குழந்தை திருப்பியும் வளரிளம் பெண்கள் வர வரைக்குமே அந்த குழந்தைய காப்பாற்றுறோம். முதல்வர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க? முதல்வர் அவர்களுக்கு சொல்ல வேண்டியது, உங்க போர்வையில உங்க அப்பாவை தான் நாங்க பாக்குறோம். உங்க தந்தை சொன்ன வாக்க நிறைவேற்றினவர், அவருடைய மகனாய் இருந்து சொன்ன வாக்க நீங்க நிறைவேற்றி கொடுத்தாலே உங்களுக்கு நல்லா இருக்கும். நாங்க அதை மட்டும் தான் கேட்குறோம். இல்லைன்னா நாங்க எல்லாருமே ஒரு விரல் புரட்சி தான் செய்வோம். அதை செஞ்சுதான் உங்களுக்கு சிம்மாசனம் கொடுத்துருக்கோம். அந்த சிம்மாசனம் மீண்டும் வேண்டும் என்றால் நாங்கள் அனைவருமே அரசு ஊழியராக ஆக்கணும். நீங்கள் சொன்ன 313 கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்தா அது எங்களுக்கு போதும். உங்ககிட்ட நாங்கள் வந்து லட்சம் கேட்கல, கோடி கேட்கல, கோபுரம் கேட்கல, மாளிகை கேட்கல, குவார்டர்ஸ் கேட்கல, எதுவுமே கேட்கல. எங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த என் பிள்ளையை நான் வளர்க்க, நான் ஊரில் இருக்க எல்லா பிள்ளையும் வளர்க்குறேன். என் பிள்ளை யார் வளர்ப்பா? விதவை. எனக்கு 2 குழந்தை இருக்குது. நான் என் 2 குழந்தை எப்படி படிக்க வைப்பேன்? 7,000 ரூபாய் சம்பளம் போதுமா எனக்கு? நான் மறு வேலை பார்த்துக்கிறேன். என்னை 2 மணிக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சிரு. நான் வேற எங்கேயாவது போய் ஏதோ ஒரு வேலை பார்த்து ஒரு பூ வாங்கி கட்டி சம்பாரிச்சிக்கிறேன், ஒரு தையல் தொழில் செஞ்சு நான் சம்பாரிச்சிக்கிறேன். என்ன 2 மணிக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சிரு. அதுக்கப்புறம் ரிப்போர்ட் கேட்காதீங்க. பகுதி நேர ஊழியராகவே நான் இருந்துட்டு போகிறேன். காலையில் 8 மணிக்கு வந்தேன்னா 1 மணிக்கு என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. மற்ற நேரத்தில் போய் நான் வேற எங்கேயாவது ஒரு 6 மணி நேரம் வேலை செஞ்சு அதே 10,000 நானும் ஈட்டிக்கிறேன். இதில் ஒரு 10, அதில் ஒரு 10 எனக்கு போதும். உங்ககிட்ட கேட்டதை நான் வாங்கிட்டு போகிறேன். நீங்கள் கொடுக்கலன்னா நான் எப்படி இருப்பேன்? இது எனக்கானது இல்லை, எல்லாருக்குமானது தான். இங்கே எங்களுக்கு முதல் முன்னுரிமை கொடுக்கறதே விதவைங்களுக்கு கொடுத்துட்றாரு. கணவனால் கைவிடப்பட்டவங்களுக்கு, ஏதோ ஒரு குறைபாடு உள்ளவங்களுக்கு, 2 பெண் குழந்தைகளுக்கு. ஆக மொத்த பெண்களுக்கு தானே வேலை கொடுக்குறீங்க, ஆண்களுக்கு கொடுக்கல. ஆண்களுக்கு தான் இந்த வேலையை கொடுத்து பாருங்களேன், எப்படி செய்வாங்கன்னு பார்க்கலாம். நாங்கன்றதுனால கொடுக்குறீங்க. இப்போ உங்க பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வுக்காக நீங்க போராடுறீங்க? இல்லை என்ன யார் ஆபீசர்ஸ் அதிகாரிகள் ஏதாவது பேசிருக்காங்களா உங்களை பத்தி? இது வரைக்கும் யாருமே கூப்பிட்டு பேசலை. எங்கள் பொதுச் செயலாளரை நாங்கள் எல்லாம் உட்காந்து 11 நாளாக போராடிக்கிறோம், பேசலை. இதே நீடிச்சிட்டு இருந்தா என்னதான் பண்ணுவீங்க நீங்க? நீடிச்சு தான் இருப்போம். வேற முறையில் தான் பண்ணணும் அவங்கள ஆர்ப்பாட்டம். இதில் பண்ணலைன்னா வேற முறையில் எங்கள் பொதுச் செயலர் கேட்டு வேற ஆலோசனை பண்ணி கண்டிப்பாக பண்ணுவோம். கண்டிப்பாக வாங்குவோம் நாங்கள். இப்போ இந்த முறை உங்க சங்கம் சார்பாக தேர்தலுக்கு மு க ஸ்டாலின் ஆதரவு இருக்குமா? இருக்காது. கொடுத்தாருன்னா ஆதரவு இருக்கும், கொடுக்கலாம் ஆதரவு இருக்காது. நாங்கள் யாரும் போட மாட்டோம் ஓட்டு, உறுதி எடுத்துட்டு தான். மாற்று சக்தியா விஜயன் வந்திருக்காரு இல்லைங்களா? அதை அவர் வந்து இதெல்லாம் சரி பண்றேங்கிறாரு. எப்படி பாக்குறீங்க அதை? இவர் என்ன சொன்னார்? 313 வாக்குறுதி கொடுக்குறேன்னா எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னார். போட்டோம். மறுபடியும் போட்ட பிறகு கஜானா கொஞ்சம் காலியாக இருக்குது, நான் பொறுமையாக பார்க்குறேன்னாரு. 4.5 வருஷம் ஆச்சு, பார்க்கவே இல்லை. இப்போ என்ன சொல்கிறாரு? என்னை மறுபடியும் ஓட்டு போட்டு வர வச்சிங்கன்னா கொடுக்குறேன் அப்படின்றாரு. மறுபடியும் அதே வார்த்தை சொல்லுவார். விஜயும் அதான் சொல்லுவார். எங்களுக்காக யாரும் போராட மாட்டாங்க, கொடுத்தால் ஒண்டி தான் அவர் ஆட்சிக்கு வரலாம். இது வரைக்கும் எந்த கட்சி தலைவர்கள் வந்து உங்களை பார்த்துருக்காங்க? எங்களை பார்த்துருக்கு இது வரைக்கும் பார்க்கல யாரும். இது வரைக்கும் யாரும் பார்க்கல வந்து இங்கே.
எந்த கட்சிக்காரும் எதிர்கட்சியும் பார்க்கல, இப்போ வந்து நிற்க போகிறேன்றாரு அவரும் பார்க்கல, யாருமே பார்க்கல. இவ்வளவுதான் இப்போ என்னதான் போராட்டம் பண்ணாலும் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா அரசு? கட்டாயம் வைப்பாங்க. இன்னும் வந்து தமிழக முதல்வர் அவர்கள் மேலே வந்து நாங்கள் நம்பிக்கை வச்சு எங்களுக்கு கட்டாயம் இன்னும் அவர் வந்து நாட்கள் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு நல்ல அறிவிப்பை கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா உங்களை ஏன் போராட வச்சிருக்காரு? கேட்ட உடனே செஞ்சிருக்கலாம் இல்லை? ஏன் இந்த அளவுக்கு 11 நாள் 10 நாள் போராட்டம் நடத்தி அதுக்கப்புறம் ஒரு தீர்வு கொடுக்குறது? அவர் என்ன நினச்சிட்டாருன்னா, அங்கன்வாடி ஊழியர் வந்து இந்த அளவுக்கு இவ்வளோ தீவிரமாக இறங்கி போராடக்கூடிய பெண்களா அப்படின்னு எங்களை துச்சமாக நினச்சிட்டாரா என்னன்னு தெரியல. அதை நாங்கள் முறியடிக்கிற விதமாக தான் இன்றைக்கி தமிழகம் முழுதும் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்கள்லேயும் அங்கன்வாடி ஊழியர் 1000க்கும் மேற்பட்டவங்க இங்கே தான் சென்னையில் நாங்கள் வந்து இரவு தங்கிறது கிடையாது. மற்ற மாவட்டங்கள் அனைத்திலும் இரவு பகல் பாராமல் இந்த 11 நாளும் அங்கேயே படுத்து சாப்பிட்டு அங்கேயே இருக்கிறாங்க. அவ்வளவு வந்து எங்களோட போராட்ட களம் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்குது அப்படின்றத அவருக்கு நாங்கள் உறுதி பண்ணி காட்டியிருக்கிறோம். இன்னும் அவர் எங்களோட கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்கவில்லை என்றால் மேலும் எங்களோட போராட்டங்கள் கட்டாயம் தீவிரமாகும். அப்படி இருந்தும் ஐயா அவர்கள் எங்களோட கோரிக்கையை செவி சாய்க்கவில்லை, எங்களை முழுமையாக பகிரங்கமாக ஏமாற்றி விட்டார் என்றால் கட்டாயமாக அவருக்கான பதிலடி கொடுக்கும்படி தேர்தல் வெகு தொலைவில் இல்லை, மிக அருகில் இருக்குது. நாங்கள் இந்த திட்டத்தில் வந்து 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் இருக்கோம். எங்களோட குடும்பத்தில் உள்ள நபர்கள் அவங்க இருக்காங்க. இதே இதில் முன்னாடி இருந்த தேர்தலில் களத்தில் இறங்கி தேர்தல் பணிகள் செய்து அவருக்கான பிரச்சாரத்தை மேற்கொண்டு அவர் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றணும், அவர் ஆட்சிக்கு வரணும்னு எங்களோட சகோதரிகள் அனைவரும் வந்து தேர்தலுக்காக உழைச்சிருக்காங்க. அப்படி உழைச்சி அவர் ஆட்சியில் உட்கார வச்ச எங்களுக்கு திரும்பியும் வந்து அதே உழைப்பை விட டபுள் மடங்கு போட்டு அவரை எதிர்க்கட்சி தலைவராக கூட உட்கார வைக்க முடியாத அளவுக்கு எங்களுக்கு பண்ணுற அளவுக்கு எங்களுக்கும் இது இருக்குது. எங்களை ஏமாற்ற மாட்டார், கட்டாயம் எங்களோட கோரிக்கையை செவி சாய்ப்பார்ன்ற ஒரு ஈரம், அந்த ஒரு இதுவோடு நாங்கள் நம்பிக்கையோடு இன்னும் கடைசி வரை நாங்கள் காத்திருப்போம். இப்போ இந்த போராட்டத்தை பற்றி எந்த அமைச்சர்களும் எந்த முதலமைச்சரும் எந்த கவலையும் படலை. அப்படி இருக்கும்போது அடுத்த ஆண்டு நான் ஆட்சிக்கு வந்தேன்னா மகளிர் உரிமை 1000லேருந்து 2000 உயிர் தருவேன்னு சொல்கிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? உண்மையிலே ரொம்ப வருத்தமாக பார்க்கணும். 2000 கொடுக்கட்டும். அவர் வந்து இந்த தமிழ்நாட்டின் எல்லா பெண்களுக்கும் கொடுப்பதற்கான அவருக்கு வசதி இருக்குது. அவர் ஒரு முதல்வர். ஆனால் இது தேர்தலுக்கான லஞ்சம் தான் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், இன்றைக்கு வந்து 5000, அதாவது 3000 3 மாதத்துக்கான தொகை. மாதம் 1000 கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. 3 மாதத்துக்கான தொகை மொத்தமாக கொடுக்குறாங்க. சரி பரவாயில்ல கொடுக்கட்டும். ஆனால் ஒரு 2000 கொடுக்குறாங்களே, அது எதுக்கு? கோடைகால தொகைன்னு சொல்றாரு. கோடைகால தொகையா? வெயில்ல வெளியே போகாம உள்ள உட்கார்ந்து இருக்கிறதற்கா அல்லது ஓட்டு போடுவதற்கா? அவர்கள் மட்டும்தான் ஓட்டு போடுகிறார்களா? அங்கன்வாடி ஊழியர்களும் உதவியாளர்களும் 2 லட்சம் பேர் தமிழகம் முழுவதும் ஓட்டு போடவில்லையா? நாங்கள் தான் அவர்களையே ஓட்டு போட வைக்கிறோம். மீண்டும் அவங்க ஆட்சி வர வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக எங்களுக்கான வாக்குறுதி கொடுத்ததை நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்றினால்தான் நாங்களே ஓட்டு போடுவோம். அதுக்கப்புறம் அவர் வருவது வராதது 2வது விஷயம். நாங்களே எங்களுக்கானதை கொடுத்தாதான் ஓட்டு. இப்போ புதுசாக விஜய் வந்திருக்காரு. அவர் வந்து இந்த மாதிரி இந்த 5000ங்கிறது எலெக்ஷனுக்கான ஒரு லஞ்சம் தான் அது. அந்த 5000 எங்களுக்கு எல்லாருக்கும் ஆளுக்கு 2000 போட்டிருக்கலாம்ல. நாங்கள் 85 ஊழியர்கள் இருக்கோம். 85,000 எங்களுக்கு போட்டிருக்கலாம்ல அவரு. அப்போ அது லஞ்சம் தானே கொடுக்குறாரு. நீங்கள் ஓட்டு பண்ணலாம் கூட எங்கள் மகளிர் வந்து போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாரு இல்லையா? அது லஞ்சம் தான். இன்னைக்கு வந்தவர் கூட எங்களை பற்றி பேசுகிறாரு. இவர் இவ்வளோ நாளாக பேசுகிறாரு, ஒரு வார்த்தை கூட அங்கன்வாடின்ற வார்த்தையே அவர் வாயில் வரலை. இன்றைக்கி காலையில் நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வரோம், ஒரு வண்டியில் வச்சுக்கிட்டு எங்களை வந்து ஓட்டு போட்டு பாருங்க, இது நீங்கள் போடுறது இந்த இடத்துல தெரியுதுன்ற மாதிரி காமிச்சாங்க. காலையில் நாங்கள் 4 பேர் வந்துட்டு இருந்தோம் ரயில்வே ஸ்டேஷன் நின்று. இது நீங்கள் ஓட்டு கரெக்டாக வருதான்னு உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக வைக்கிறேன்னாங்கன்னா, அப்போ கேட்டேன் இது ஒரு நியூஸ்லேயும் ஒரு வீடியோ எதுவுமே நாங்கள் பார்க்கலைங்க, நீங்கள் புதுசாக கூப்பிட்டு காட்டுன்றீங்க, நாங்கள் ஏன் வைக்கணும்? நான் வைக்கவே இல்லை. இப்போ இவ வச்சா நான் சொன்னேன் இருடி எதுக்குன்னா, அப்போ அவள் வந்து மைனஸ் தான் அமுக்கினான். சும்மா தெரியுது கைரேகை, ஃபோன் நம்பரு எதுக்காக வாங்கணும், பேர் எதுக்காக வாங்கணும், இதெல்லாம் இத்தனை வருஷமாக நீங்கள் செக் பண்ணலையே, இப்போ தான் தெரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் எதுக்காக? என்ன சொல்ல விரும்புறீங்க கவர்மெண்ட்டுக்கு? என்னவோ இது எப்படி சொல்றது, பொதுமக்கள்லாம் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ. இல்லை, கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க?
எங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அதை பண்ணி கொடுத்தாருன்னா போதும், அப்போவே எங்களுக்கு அவர் கடவுளாக தெரிஞ்சிடும். ஆனால் இது இவர் கொடுத்தது தாங்க 313 அவர் கொடுத்த வாக்குறுதி தான். அவரோட ஆட்சியே இப்போ முடிய போய் திருப்பியும் இதே கொடுப்பாரு. அவர் அடுவுற குழந்தைக்கு வாழைப்பழம் கொடுக்குற மாதிரி இருக்குது. நீங்கள் போடுங்க, நான் உங்களை அடுத்த வாட்டி பண்ணிடுவேன், போடுங்க அடுத்த வாட்டி பண்ணிடுவேன்றது இதெல்லாம் சும்மாங்க. உங்க கோரிக்கைகளை செவி சாய்க்காமல இருந்தா என்ன பதிலடி கொடுப்பீங்க? கடைசி வரைக்கும் எங்களுடைய போராட்டம் வெற்றி பெறும் வரை நாங்கள் போராடுவோம்ப்பா. எங்களுடைய கோரிக்கையை வென்றெடுக்கும் வரை நாங்கள் இல்ல போராடுவோம். அவங்க செவி சாய்க்கலனா உங்களோட முடிவு கண்டிப்பா செவி சாய்ப்பாங்க. ஏன்னா அவங்க தான் சொன்னாங்க, நாங்களா இதை சொல்லலை. அவங்க சொல்ல நாங்கள் கொடுங்கன்னு தான் கேட்குறோம். இப்போ நீங்கள் கொடுத்த வாக்குறுதி நாங்கள் திருப்பி கேட்குறோம். நீங்கள் கேட்டீங்க எங்ககிட்ட வாக்கு கொடுங்க, எனக்கு ஓட்டு போடுங்க, நான் வந்தேன்னா செய்கிறேன் நீங்கள் சொன்னீங்க. எங்களுடைய ஓட்டை நாங்கள் கொடுத்துட்டோம். அப்போ நீங்கள் பதிலுக்கு என்ன தரேன்னு சொன்னீங்களோ அதை எங்களுக்கு தரணும். 2026 தேர்தலில் பார்ப்பீங்க. இது மட்டும் நிறைவேறலைன்னா எங்களுடைய இது என்ன இருக்குன்றதை அப்போ உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். இதுக்கு எங்களுக்கு என்ன முடிவோ அதுதான்ப்பா நாங்கள் காத்திருக்கோம். எங்களுடைய போராட்டம் காத்திருப்பு போராட்டம். கண்டிப்பாக அரசு சொன்ன கோரிக்கை நிறைவேறும் வரை காத்திருப்போம். நாங்கள் போராடுவோம், வெற்றி பெறுவோம். 11 நாளா செய்யல, இனிமே எப்படி செய்வார் நினைக்கிறீங்க? செய்வார். ஏன்னா மலையோட முட்டி மோத வேண்டான்னாரு. கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும். ஏதோ நாங்கள் கரைச்சி பார்க்குறோம். ஏன்னா அவருடைய பிள்ளையாச்சே, செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. வேற யாரோடைய பிள்ளையா இருந்தா நாங்க நம்ப மாட்டோம். அவர் செய்யலனா உங்களுடைய முடிவு என்ன? கண்டிப்பா நாங்க தொடர்ந்து போராட்டத்தில் தான் இருப்போம். போராட்ட தீர்வுலாம் இல்லையா? தீர்வு கிடைக்கும், கிடைக்காது எப்படி போயிடும்? ஒரு போராட்டம் தீர்வு கிடைக்கும். ஒரு போராட்டம் இருக்கா? எலெக்ஷன் எஸ்ஆர் பணியை ஸ்டாப் பண்ணிடுவோம். எலெக்ஷன் டியூட்டியா பார்க்க மாட்டோம். நாங்க இல்லாம அவரால் எஸ்ஐஆர் பணியும் பார்க்க முடியாது, எலெக்ஷன் டியூட்டியும் பார்க்க முடியாது. நாங்கள் எல்லாருமே பிஎல்ஓ அதிகாரிகள் தான். எல்லாருக்குமே ஒரு அதிகாரம் இருக்குது. நாங்கள் தான் போய் அந்த பூத் ஸ்லிப்பை வீடு வீடாக விநியோகம் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் இவங்களுக்கு ஓட்டு இருக்குன்னு கொடுக்குற வேலையை நாங்கள் தான் செய்ய போகிறோம். மையே நாங்கள் தான் வைக்கணும். அந்த ஓட்டு போடுற பட்டனை அழுத்தத்துக்கு சொல்லி கொடுக்குறதும் நாங்கள் தான். அந்த விரலில் மை வைக்கிறவங்களும் நாங்கள் தான். அந்த புரட்சி செய்ய போகிறவங்களும் நாங்கள் தான்.